லைஃப் விட்டே வெளியே அனுப்ப போறேன்னா யாரு எதுனால? ராகுல். ராகுல் யாரு அது? என்னோட லவர். ஒரு சண்டை அப்படின்ட்டு வரப்போ வந்துட்டு எனக்காக நிக்கல, என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா அதுவே ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இவங்க நம்ம ப்ராப்பர்ட்டி, இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால ராகுல் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ரிட்டர்ன் கம் பேக் ஆகுறாரு, எல்லாரும் வரைஞ்சிட்டு ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் டெய்லி நைட்டெல்லாம் அழுவேன். பேர் சொல்லுங்க. நந்தினி. எங்க இருந்து வரீங்க? நானா பெருங்களத்தூர். ஓகே அண்ணா, நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல இந்த பர்சனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போறேன், லைஃப் விட்டே வெளியே அனுப்ப போறேன்னா யாரு எதுனால? நல்ல கேள்வி. ராகுல். ராகுல் யாரு அது? என்னோட லவர். எதுனால வெளியே அனுப்புறீங்க? அவர் வந்துட்டு நான் லவ் பண்ணேன். லவ் பண்ணா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். அதை நான் அவருக்கு பில்ட் பண்ணிட்டேன், பட் அவர் எனக்கு பில்ட் பண்ணல. அது ஒரு சண்டை அப்படின்ட்டு வரப்போ வந்துட்டு எனக்காக நிக்கல, என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா அவரை வந்துட்டு நான் அவ்வளோ காப்பாத்தினேன். அவ்வளோ சண்டை வந்துச்சு. லைக் எப்படி சொல்றது, ஆஃபீஸ்லயே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு இடத்துல கூட அவரை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. பட் ஒரு சண்டை அப்படின்றக்கப்போ என் பேரண்ட்ஸ் கிட்டேயுமே வந்துட்டு என்னை விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அவர் விட்டு கொடுக்காம இருந்திருந்தா நேரத்துக்கு நாங்கள் லைஃப் நல்லா லீட் பண்ணியிருப்போம். அதுதான் ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் இல்லாம இருக்காது இல்ல, கண்டிப்பா இருக்கும். ஒரு நாள் நினைச்சிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய லவ் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க, எதிர்பார்த்தெல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையா வருது. ஏன் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருது? ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் தான். லவ் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். பட் அதுவே ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இவங்க நம்ம ப்ராப்பர்ட்டி, இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால. எப்படி ஜென்ஸுக்கு லவர் பாய்க்கு மட்டும் தான் இருக்குமா இல்லை கேர்ள்ஸ்க்கு? அது ரெண்டு பேருக்குமே தான் சொல்லலாம் காமனா. இவங்க நம்ம ப்ராப்பர்ட்டி ஆயிடுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தால எப்படி சொல்றது, எங்க போயிட போறாங்க, என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சரி, இப்போ இன்கேஸ் உங்க ராகுல் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ரிட்டர்ன் கம் பேக் ஆகுறாரு, எல்லாரும் வரைஞ்சிட்டு ஓகே சொல்லிடுறேன். You love me? Yes dear. Yes. வா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது என்ன சலார அரைஞ்சிட்டு ஓகே சொல்றேன். என்னை விட்டு போனதுக்கு அறையணும், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ல, அதனால வந்தா ஏத்துப்பேன். ஆமா. சரி, இன்கேஸ் உங்க லவருக்கு ஒரு பாய் பெஸ்ட் இருக்காங்க, கேர்ள் வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். சந்தோஷமா இப்பயும் அப்படிதான் இருக்காங்க கேர்ள் பெஸ்டி. அப்பப்போ ஒரு ஸ்டேட்டஸ் போடுறத பாப்பீங்களா? இல்ல, என்ன பிளாக் பண்ணிட்டாரு ப்ரோ. எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் டெய்லி நைட்டெல்லாம் அழுவேன். சொல்ல என்ன கடுப்புனா வந்துட்டு நாளைக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில என்னால எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியாது. அவளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்காவது ஒரு நாள் உங்க அக்கா வரும்போது இவ வேற எப்ப பார்த்தா சொல்லி வெறுப்பேத்துறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.
எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படின்னு சொல்ல தெரியல. எனக்கு கடுப்பா இருக்குமா? ஐயோ, ஒரு டைம்ல கடுப்பாயிடும். மாட்டிப்பா நிறைய வந்துட்டு அவளை வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேனா, அதனால அவளுக்கு கடுப்பா இருக்கும். படின்னு சொல்லுவேனா, அதனால கடுப்பா இருக்கும். ஏன் ரொம்ப படிக்க சொல்லாது? இல்ல ப்ரோ, அவளுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவளுக்கு குக்கிங் ஸ்டைல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பேக்கர் ஆகணும்னு இஷ்டம். நல்ல விஷயமாச்சு. நல்ல விஷயம் தான். ஸோ நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவ வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டா வந்துட்டு பேக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தா. சரி ஓகே, அப்புறம் பார்த்தேன். சரி 10th முடிச்சுட்டு நீ டிப்ளமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணு பாப்பா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க அக்கா தானா? சரி நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல யாருக்கா ரெட் கார்டு கொடுங்க, யாரு கொடுங்க? எங்க அக்கா. என்னோட லைஃப்ல இல்ல, ஏதோ சின்ன பொண்ணு ப்ரோ. 13 இயர்ஸ் தான் ஆகுது. 10th முடிச்சு டிப்ளமா செஞ்சீங்க நீங்க? இல்ல சேர்க்க போறேன். என்ன ஒரு ஃபியூச்சர் பிளான் இப்பயே இருக்கணும்ல ப்ரோ, கரெக்டா செட் பண்ணணும்ல. எனக்கு தான் சொல்றதுக்கு யாரும் இல்ல, அட்லீஸ்ட் நானாவது கைட் பண்ணுவேன். ஃபியூச்சர் கோல செட் பண்ணிட்டாங்க இப்பயே உங்களுக்கு? ஆமா ப்ரோ, கண்டிப்பா. இன் கேஸ் உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆகும் போதுனா ஒரு மாப்பிளைக்கு எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷனா இருக்கும்? குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும். ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவரு கிட்ட பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. என்னை வந்துட்டு அன்பா பாத்துட்டாலே போதும். அவர் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதுவுமே அவசியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன், மொத்தமா நான் பாத்துக்கிறேன். அவர் வந்தா மட்டும் போதும். அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அது அவரு எங்க ஆளை சொல்றேன், அது போனதுதான். அப்படிதான் இருந்தேன். ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவருக்காக நான் போனேன் வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான். நான் வந்துட்டு ரொம்ப கேரிங்கான பர்சன். என்ன பார்த்துக்கிட்டா போதும், நான் அவரை நல்லா பார்த்துப்பேன். ஓகே, நீங்களே வேலைக்கு போய் சம்பாரிச்சு நானே சம்பாரிச்சுப்பேன். ஆமா, ஏன்னா வந்துட்டு ஆமா நோ நீட். பொண்ணுங்க தான் பசங்க தான் பார்த்துக்கணுமா என்ன, பொண்ணுங்க பார்த்துக்கிறதுக்கு நாங்களும் இருக்கோம். டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. இந்த பிரேக்கப் எதனால யாருனால ஆகுது? ரெண்டு பேருமே சொல்லலாம் ப்ரோ. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சிக்காம இருக்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச்.